ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் ஹார்ட்ஸ் தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோலிக் ப்ராப்ளம். கோலிக்னா என்ன, கோலிக்கோட காசஸ் என்ன, சிம்டம்ஸ் என்ன, ரெமிடிஸ் என்ன, ஸோ அது வந்தால் என்ன, குழந்தைக்கு வந்து அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ, ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லா தாய்மார்களுக்கும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லா லேடிஸ்க்குமே, குழந்தைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க லேடிஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னோடய வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து கோலிக்னா என்ன, கோலிக் ப்ராப்ளம்னா என்ன, அதனால என்னெல்லாம் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம குழந்தைகிட்ட இருக்கும் அப்படின்றதான் வந்து நான் வந்து இன்றைக்கி ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். இப்போ சில குழந்தைங்க 5ல் 1 குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நடந்துச்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ பாப்பா பிறந்து ஒரு 1 வீக் வந்து கரெக்டாக இருந்தாங்க. நைட்டில் வந்து கரெக்டாக ஃபீட் பண்ணால் தூங்கிடுவாங்க. பட் ஒரு 1.5 10 டேஸ்க்கு அப்புறம் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நைட்டு வந்து என்னாச்சு அப்படின்னா, ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா விடிய விடிய 6 மணி வரைக்கும் அழுகுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுவும் எப்படி அழுவாங்கன்னு நார்மலாக அழ மாட்டாங்க, ரொம்ப அப்படியே ஹெவியாக அழுவாங்க, மூஞ்செல்லாம் அப்படியே ரெட்டிஷாக மாறிடும். ஸோ அண்ட் தென் டாக்டர்கிட்டலாம் போய் கன்சல்ட் பண்ணி பார்த்ததுல இது வந்து ரொம்ப வந்து சாதாரணமான விஷயம். பிறந்த குழந்தை வந்து நைட்டில் அழுகுது அப்படின்னா அது போக போக சரியாயிடும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுவே சரியாயிடும். குழந்தை வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகலை, அது அடாப்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் வீட்டுக்கு வந்துட்டு ஸோ கோலிக் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய நெட்லலாம் சர்ச் பண்ணேன், அப்புறம் கூகுளில் படித்தேன், நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது வரைக்கும் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் கூகுளில் படித்தது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது, இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது, இதனால் பாப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இது வந்து என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்து வந்ததுமே அவங்களால ஈஸியாக வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆக முடியல. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கும், அதனால அவங்க வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த அழுகை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை பற்றிலாம் நான் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்டம்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். கோலிக் ப்ராப்ளமில் இப்போது குழந்தை பிறக்குது, நைட்டு அழுகுது அப்படின்னா சிம்டம்ஸ் இது இவங்களுக்கு இதுதான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தை வந்து நைட்டோ இல்லை நடுவில் நைட்டோ 1 மணிக்கோ அந்த மாதிரி டெய்லி ரெகுலர் டைம்லேயே அழ ஆரம்பிப்பாங்க, ரெகுலர் பீரியட் ஆஃப் டைம்க்கு அழுவாங்க. அந்த டியூரேஷன், இப்போ என் குழந்தை வந்து 1 to 6 வந்து அழுகுவாங்க, 11 to 12:30 or 1 வரைக்கும் தூங்கிடுவாங்க, 1 to 6 வந்து அழுகுவாங்க. ஸோ கரெக்டாக மிட் நைட்டில் எழுந்திரிச்சு ஒரு 12:30 to 6:30 வந்து மார்னிங் வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்க, விட்டு விட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. உங்களால் வந்து பொறுமையாகவே இருக்க முடியாது, நீங்களும் சேர்ந்து அழுகிற அளவுக்கு அவங்க வந்து தேம்பி தேம்பி விக்கி விக்கி அழுவாங்க. இன்கேஸ் அவங்க பாலுக்காக அழுந்தால் நீங்கள் வந்து பால் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது கேட்டு அழுதாங்கன்னா நீங்கள் அதை எடுத்து கொடுக்கலாம். பட் இந்த விஷயத்தில் வந்து நோ ரீசன். இதோட சிம்டம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ ரீசன், எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் டெய்லி அதே பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டியூரேஷனுக்கு அவங்க அழுகிறாங்க. ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் அழுகிறாங்கன்னா ரீசன்னா நீங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை அவங்க டயப்பர் ஈரமாக இருக்குது, டாய்லெட் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அழுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வந்து வயிறு வலிக்குது, ஃபீவராக இருக்குது அவங்களுக்கு, அந்த மாதிரினா அழுகுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இல்லாமல் டெய்லி சேம் பீரியட் ஆஃப் டைமுக்கு அதே டைமில் 1 to 6 இல்லை 10 to 1 இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 weeks 2 months கிட்ட, என் குழந்தைக்கு வந்து ஒரு 2 months கிட்ட இந்த ப்ராப்ளம் இருந்தது. அவங்க அழுகிறாங்க அப்படின்னா அது வந்து கோலிக் தான். இது வந்து நீங்கள் பயப்படாதீங்க, கொஞ்சம் பாப்பா கூட இருங்க, அவங்கள வந்து அழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு தட்டுங்க. ஸோ இதோட ரெமிடிஸ் என்னன்ட்டு நான் வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து காசஸ், மெயினாக வந்து ஏன் அவங்க வந்து அழுகிறாங்க, மெயினாக இதுக்கான ரீசன் என்ன, ஏன் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வருது, இதோட காசஸ் வந்து என்ன, எதனால அவங்க வந்து அழுகலாம் மேபி குழந்தை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளோட
கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வந்ததுமே அவங்களால ஈஸியாக இந்த சுச்சுவேஷன், இந்த சரௌண்டிங்ஸ்க்கு அடாப்ட் ஆக முடியாது. ஒவ்வொரு சவுண்டுக்குமே அவங்க வந்து ஓவர் இரிட்டேட் ஆகலாம் மேபி. நிறைய நெய்பர்ஸ் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சரௌண்டிங்ஸ்க்கு ஈஸியாக அவங்களால அடாப்ட் ஆக முடியாமல் அவங்களுக்கு இரிட்டபிளாக இருந்தாலுமே அவங்க வந்து இந்த மாதிரி அழுகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், அவங்களால ஈஸியாக உணவை வந்து செரிக்க முடியாமல் இருக்கலாம். ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம். அது அவங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கலாம் மேபி. அதனால அவங்க அழுகலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் வந்து கேஸ் ப்ராப்ளம். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து பால் குடிக்கும்போது அந்த ஃபார்முலா மில்க் மெயினாக குடிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கேஸ் ப்ராப்ளம் ஈஸியாக வரும். பட் என்னோடய பாப்பா வந்து ஒன்லி தாய்ப்பால் தான். ஆனால் அவங்களுமே அழுதாங்க. அதுவும் மேபி கேஸ்னாலையும் இருக்கலாம். கேஸ் ப்ராப்ளம் அவங்களுக்கு வயிறு வலிச்சா அதுக்கும் அவங்க வந்து அழுகலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மதர் ஃபீடிங் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களா இருந்தால் அந்த தாய்மார்கள் வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து பார்த்து சாப்பிடுங்க. கேஸ் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிடாதீங்க. இந்த உருளைக்கிழங்குலாம் கூட குறைச்சி சாப்பிடுங்க. கேஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் நிறைய சாப்பிடாதீங்க. ஸோ அதனால கூட குழந்தைக்கு வந்து வயிறு இரிட்டேஷனாக இருக்கலாம். அதனால கூட அவங்க வந்து நைட் அழுகலாம். ஸோ என்னோடய பாப்பாவுமே வந்து ஒரு 10 days குழந்தை பிறந்து ஒரு 2 weeks வந்து நார்மலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டெய்லி இந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து தூக்கம் கெட்டு தொட்டில் ஆட்டுறதுக்காக அழுக கிடையாது. இது வந்து இந்த மாதிரி ஒரு கோலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேஸில் ரெட்டிஷ் ஆகி இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அழுகுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சிம்டம்ஸும் சொல்லிட்டேன், காசஸும் சொல்லிட்டேன். இப்போ அதோட ரெமிடிஸ் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நானும் சேர்ந்து அழுதுருக்கேன், எங்கள் அம்மா அழுதுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் அழுகாமல் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு கோலிக் தான். இது வந்து அதுவாகவே போகிடும். இதுக்கான எந்த மெடிசனும் கிடையாது. ஒரு 2 months ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் தானாக இந்த இது வந்து போயிடும். உங்களுக்கே தெரியாமல் போயிடும். குழந்தை வந்து நைட் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு ப்ராப்ளம் இருந்த மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இருந்தாலும் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்டுமே கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். இது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ரெமிடிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த டைமில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மெயினாக அட்வைஸ் பண்ணுறது, நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. குழந்தை அழுதாலுமே நீங்கள் வந்து மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணால் அவங்க அழுகாமல் இருக்காங்கன்னு பாருங்கள். டாக்டர்ஸ் வந்து எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா, அவங்க டம்மி, அவங்க வயிறுக்கு வந்து லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ தூக்கி தோளில் போட்டு அவங்க வயிறு வந்து இங்கே அமுங்கிற மாதிரி வச்சு லைட்டாக அவங்களுக்கு தட்டி கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து நடந்து இல்லை இப்படி பண்ணிட்டு நடந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த வயிறு வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நேரம் அந்த அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அழமாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து குழந்தை வந்து மார்னிங் ஃபுல்லாக தூங்கும். கண்டிப்பாக நைட் முழிச்சிருக்க குழந்தை, இப்படி அழுகிற குழந்தை மார்னிங் ஃபுல்லாக தூங்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, மார்னிங்கே எழுந்திரிச்சு பாலை குடிச்சு டிஃபனை சாப்பிட்டு குழந்தை தூங்கும் போதே தூங்க ஆரம்பிச்சிருவேன். திருப்பி டே ஃபுல்லாக நான் தூங்குவேன், நைட் ஃபுல்லாக நானும் முழிச்சிருப்பேன். இது ஒரு சின்ன டிப். இது நைட் ஃபுல்லாக உங்கள் குழந்தை அழுகுது முழிச்சிருக்கு அப்படின்னா, குழந்தை முழிச்சிருக்கும் போது நீங்களும் முழிச்சிருங்க. குழந்தை தூங்கும்போது நீங்களே ஒரு குழந்தைக்கு தான் நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து நடக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்து நல்லாயிருக்கும். அவங்க அழுகை வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன்டி கேஸ் ட்ராப்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அது கூட நீங்கள் குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ ஒருவேளை குழந்தை வந்து ரொம்ப அழுகுறாங்க, எது பண்ணியும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஓவராக அழுகும்போது கொடுக்கறதுக்குன்னு ஒரு ட்ராப்ஸ் வந்து இருக்குது. அதையும் நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி கொடுக்கலாம். பட் இதெல்லாம் கொடுக்குறோமேன்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இட் லாஸ்ட் ஒன்லி ஃபார் ஃபியூ வீக்ஸ். ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் இது இருக்கவே இருக்காது. இதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அவங்க இந்த என்விரான்மெண்ட் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அது அடாப்ட் ஆக வரைக்கும் தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நியூ மாம்ஸ் எல்லாருமே குழந்தை நைட்டில் வந்து ரொம்ப அழுகுதா, ரொம்ப அப்படியே மூஞ்செல்லாம் ரெட்டிஷாக இருந்தால் எல்லாருமே பயந்துருவீங்க. அவங்க எதுக்கும் பயந்துட்டாங்களோ, அவங்களுக்கு கனவு அந்த மாதிரி வந்து எதாவது பயந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுருப்பீங்க நான் நினைக்கிறேன், தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியாமல் இருந்தது, நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து பர்சனல் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.